ஏனென்றால் வாக்குகளை பெறுவதற்காக. அந்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து மே மாசம் வந்தா 3 ஆண்டு. ஆனால் இந்த 2.25 ஆண்டு காலத்தில் என்றைக்காவது இந்த தொகுதியை பற்றி அவர் சிந்தித்து பார்த்தது உண்டா? அமைச்சர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு எல்லா அமைச்சர்களும் போட்டே காடிப்போம். எல்லா அமைச்சர்களும் இந்த தொகுதியிலே முகாமிட்டு சுற்றி சுற்றி வராங்களே, இது வரைக்கும் அவர்கள் 2.25 ஆண்டு காலத்தில் வந்து சந்திச்சு உங்கள் குறைகளை கேட்டது உண்டா? கிடையாது. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். பிரச்சாரத்திற்கு வந்தாரே தவிர ஏற்காடுக்கு வரல. இந்த தொகுதிக்கு பேர் என்ன? ஏற்காடு சட்டமன்ற தொகுதி. மலை பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள், மலைவாழ் தொகுதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களை அவர் புறக்கணித்தார். இப்பொழுதுதான் புறக்கணித்தார். ஆட்சிக்கு என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே துரோகம் பண்ணார். இந்த ஏற்காடு மலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன துரோகம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். காந்தி செயலைத்தான் நம்பி நீங்க உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆக அந்த காந்தியுடைய விளைச்சலுக்கு நிழலும் அவசியம், வெயிலும் அவசியம். ஆனால் அதிகமானவருக்கு நிழலும் வந்துடக்கூடாது, அதிகமானவருக்கு வெயிலும் வந்து விடக்கூடாது. எனவே நிழல் தரக்கூடிய அந்த மரங்களை கபாத்து செய்வதும், அதாவது கிளைகளை அகற்றுவதும், சுள்ளிகளை பொறுக்குவதும் தான் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே அதற்கு தடை போட்டார். நான் இருக்கக்கூடிய தாய்மார்களை, பெரியவர்களை, நண்பர்களை கேட்கிறேன். திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி இருந்த வரைக்கும் அந்த தடை இருந்துச்சா? தாராளமாக நீங்கள் அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வந்ததற்கு தடை. ஆக ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்ட நம்முடைய தொழிலாளர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ரேஷன் கடையில் போய் திமுக ஆட்சி இருந்தப்போ 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்த பொருளையும் வாங்கக்கூடிய வசதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில அந்த நிலை கிடையாது. ஆக தேதி தவறிட்டா 1 மாசம் பொருள் கிடையாது. இதுதான் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி. மண்ணெண்ணெய் திமுக ஆட்சியில மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஆர்டர் போட்டு 10 லிட்டர் மண்ணெண்ணெய் இன்னைக்கு 10 லிட்டர் கிடைக்குதா? எவ்வளவு? 5 2 3 ஆக இதுதான் நிலை. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை நீங்கள் புரிந்து கொண்டாக்க வேண்டும். ஜெயலலிதா எப்படி ஏற்காட்டை புறக்கணித்திருக்கிறாரோ, ஆட்சிக்கு வந்தவுடனே ஏற்காட்டு மக்களுக்கு துரோகத்தை அழைத்திருக்கிறாரோ, அதற்கு நீங்கள் பாடம் புகட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த இடைத்தேர்தல். விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இப்ப தேர்தலுக்கு வந்து ஓட்டு கிடைப்பட நோட்டுக்களை தர்றாங்க. 1000, 2000 கேட்டாங்கன்னா ஓட்டு போடுவோம்னு கேட்டாங்க. 3000 சொல்லுங்க. அவங்க ஓட்டு பண்ணணும். நீங்க தரக்கூடிய வருஷம் கேட்கணும். ஆனா ஓட்டு போடுற ஒரு மட்டும் உதவி செஞ்சதுக்கு அதை நீங்க மறந்துடலாம். ஆனா நோட்டு மட்டும் இல்ல, பரிசு பொருள் தான் தராங்களாம். பொருட்கள் எல்லாம் வருதான். பல இடங்களை கேட்ட காமாட்சி வளர்ச்சி கொடுத்திருக்காங்கன்னு சில இடத்துல சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஜெயலலிதா ஒரு கணக்கு போட்டு தான் கொடுத்திருக்காங்க. என்ன கணக்குன்னா, இப்போ கரண்ட் இருக்கு, இடைத்தேர்தல் முடிவு வரைக்கும் இருக்கும். நிச்சயமா சொல்றேன். அதனாலதான் அந்த அம்மா முன்னாடியே எச்சரிக்கை, எனக்கு இல்லாத நேரத்துல காமாட்சி விளக்கையாவது எச்சரிச்சுக்கலன்னு அந்த அடிப்படையில். ஆக இந்த நிலையைத்தான் நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு பாடுபடக்கூடியவர்கள் யார், உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் யார், உங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார். ஆக அந்த எண்ணத்தில், அந்த உணர்வில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இதோ இங்கு வேட்பாளராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, ஒரு இளைஞராக, படித்தவராக, பண்புள்ளம் கொண்டவராக, பட்டதாரியாக தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய மாறனவர்களை தேர்ந்தெடுத்து
உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்து சிறப்பான வகையில வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பை தந்திருக்கக்கூடிய அருமை பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, தொழிலாளர் நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து, அதே நேரத்தில் இந்த வெள்ளக்கடை ஊராட்சி பிள்ளையூர் பகுதியில தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றிய வீரபால், ஒன்றிய செயலாளர் ஏ டி பாலு, சேலம் ஒன்றியத்துடைய செயலாளர் டி மாணிக்கம், கண்ணங்குறிச்சி பேரூர் கழகத்துடைய செயலாளர் பூபதி, கண்ணங்குறிச்சி பேரூராட்சியுடைய தலைவர் குபேந்திரன், வெள்ளக்கடை ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய செயலாளர்கள் பிள்ளையூர் அன்பழகன், சாமிதுரை, மூர்த்தி, வெள்ளையன், நல்லூர் ஈஸ்வரன், சின்னமனோ, சின்னமாதவ், கணேசன், அழகேசன், மேலூர், மோட்டூர், ஜெயச்சந்திரன், குமார் உள்ளிட்ட நண்பர்களுக்கும், அதே போல இளைஞரணியை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களுக்கும், துணை அமைப்பாளர்களுக்கும், அவ்வாறு போன்ற நண்பர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து, சாமிதுரை ரேணுகாதேவி தம்பதியுடைய பெண் குழந்தைக்கு கண்ணகி